நாளை கோடை வருவது யாருடைய பட்டினி தெரிவித்திருக்கிறார். அவருடைய வாக்கு பிரகாரம் இந்த கனகபுரி நாட்டில் ஏழ்மையான குடியில் பூக்கார பொன்னிக்கு மகளாக பிறந்தவள் கண்ணகி என்ற பெயரோடு சீர சிறப்போடு எதுவிதமான குறைபாடு இல்லாமல் கண்டு வருகிறேன். அப்படி இருந்த பொழுதும் இந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் வேலைக்காரியாக வாழ்ந்து வருகிறேன். வேலைக்காரியாக இருந்தாலும் இந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிராக காதலிக்கிறார். உண்மையாக நேசிக்கிறேன். வேண்டாம், அவரோடு தான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன். அயல்நாடு சென்ற கதிரவன் இன்று வருவதாக உரைத்திருக்கிறார். என் காதலை சந்திக்க வேண்டும். எப்பொழுது வருவார் வருவார் என்று வழிமேல் விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கண்ணகி என்னங்க சென்று பட்ட படிப்பு முடித்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கிறேன். தாய் தந்தையுடன் சந்திக்கவில்லை, உன்னை சந்திக்க விடுவதற்காகத்தான் ஏன் நிர்வாகப்பட்டு தவியாய் தவித்தது குடியாய் குடித்தது. என்னங்க இதுதான் காதல்? ஆமாங்க, இத பாருங்க, காதல் என்று 3 எழுத்தில் விழுந்து விட்ட காலம் நேரம் போவதே தெரியாதுங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க,
எப்பொழுது பார்த்தாலும் இந்த கண்ணகி உங்களுக்காக காத்து கொண்டிருப்பாள் என்பதை மறந்து விடாதீங்க. எப்போதும் மேல ஏக்கம் இரவெல்லாம் வரல பாரு எனக்கு தூக்கம். 2 மணி நேரமா தூக்கம் வந்து போதாதா? என்னங்க இருந்த பொழுதும் சொல்லுங்க. உன் அழகை கண்டவுடன் மனமே மாறிவிட்டது. அப்படியா? ஆமா, நீ நாட்கள் பிறகு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆமா. எனக்காக என்ன பரிசு கொண்டு வந்துள்ளாய்? என் இதயத்தை உனக்காக கொடுத்திருக்கிறேனே. உண்மைதான். என் இதயம் துடிப்பதை உனக்காக தாங்க. கண்ணகி என்னங்க இந்த பொழுதிலும் ஏன் மனதில் ஒரு ஆசை பிறந்திருக்கிறது. ஆசையா? ஆமா, என்னங்க ஆசை? நாம் இருவரும் தனிமையில் பேச வேண்டும். இத பாருங்க, காட்டு பக்கத்துல யாரும் கிடையாது, எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. என்ன பேசணுமோ வாங்க பேசலாம். பட்டிக்காடு என்று தெரிவிக்கிறார். பட்டிக்காடுன்னு தப்பா சொல்லாதீங்க. பட்டிக்காடா பட்டணமா அப்படிதான் ஆயிடுச்சு டைம். 2 கட்டணும். இந்த பொழுதிலும் என்னங்க தனிமையில் பேச வேண்டுமானால் என்ன தெரியுமா? என்னங்க? கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையுடைய முதற்படி முதல் இரவு. ஆமா. அந்த முதல் இரவு திருமணத்திற்கு முன்னதாக நம்ம இருவருக்கும் நடக்கும். ஐயா எனக்கு அப்பவே தெரியுங்க. இந்த ஆம்பளைங்க மட்டும் இதுல மட்டும் உசாரா இருக்கீங்க. ஒரு பொண்ணை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லிட்டா போதும், அந்த பொண்ணு உடனே சம்மதம் சொல்லிட்டா போதும். அடுத்தது எந்த தியேட்டருக்கு போலாம், எந்த பீச்சுக்கு போலாம், எந்த ஓடிக்கு போலாம், எங்க போலாம், எப்படி வரலாம்? என்ன உண்மைதானா? ஆமா ஆமா. எவ்வளவு போராட்டத்துக்கு என்னங்க இத பாருங்க. எதுவா இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகுதான், திருமணத்துக்கு முன்பதாக ஐயா முடியாதுங்க. அந்த பையன் அவர் தள்ளி தள்ளி பார்த்து எங்க அண்ணன் நிறைய தள்ளிட்டு பாக்குறேன். தள்ளாதி பாக்குறேன். ஐயோ என்னங்க கண்ணகி இப்படியா செய்வேன்? நான் எப்படி செஞ்சேன்? மறுபடியும் போய் ஏங்க ஆத்து தண்ணியே அடிச்சு போறதுக்கு கிணத்து தண்ணி தானே. நான் யாருங்க? உங்க அரண்மனையில் வேலைக்காரியா வாழ்த்துட்டு வரேன். அது மட்டும் இல்லைங்க, உன் உயிர் காதலி இந்த கண்ணகி. அப்படி இருக்கட்டும் அவசரப்பட்டுட்டீங்களே. கண்ணகி நாம் இருவரும் யார்? இப்போது காதலர்கள். வருங்காலத்தில் இருவரும் கணவன் மனைவி. அப்படி இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய இல்லறதான் நடந்தது. தவறாக என்ன வேண்டாம். கால நேரங்கள் ஒன்று கூடி வரட்டும். ஏன் தாய் தந்திரத்தில் எடுத்த குறி முறைப்படி நான் உன்னை திருமணம் செய்வேன். என்னங்க என்ன ஏமாத்த மாட்டீங்களா? ஏமாத்த மாட்டேன், கைவிட மாட்டீங்களா? கைவிட மாட்டேன். இத பாருங்க, எனக்கு என்று தாய் இல்ல, தந்தை இல்ல, சொத்து பத்து உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாரும் கிடையாது. உன்னை நம்பி என் கற்பையை உனக்காக நான் பறி கொடுத்துட்டேன். இத பாருங்க, ஒரு பெண்ணா பிறந்தவள் கற்பை என்பது கண்ணாடி போன்றது. கண்ணாடி உணர்ந்து விட்டால் முகத்தை நன்றாக பறிக்க முடியுமா? அது போலதாங்க ஒரு பெண்ணுடைய கற்பம். அப்படி இருக்கின்ற என் காதலன் வருங்கால கணவர் அப்படி என்ற உரிமையில் இந்த கற்பையை உனக்காக பறி கொடுத்தேன். இத பாருங்க, என்னை ஏமாத்த மாட்டீர்களா? ஏமாத்த மாட்டேன். என்னை விட்டுட்டு வைக்க போல போய் படுத்து கிடக்க மாட்டேன். என்னங்க இத பாருங்க, என்னங்க மறக்க எப்படி அதுக்கு ஒரு 2 பேருக்கு 3 முறை சேர்ந்து பாருங்க. என்னங்க இத பாருங்க, நாளை நாம் இருவரும் இதே இடத்துல சந்திக்கலாம். உனக்கு மட்டும் நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். அவளூர் பேட்டை அடுத்து மேகலூர் போறோம்.